चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 18-11-1981. முரளியின் தலைப்பு சம்பூர்ண நிலையின் அருகாமையின் அடையாளம். இன்று திலாராம் இதயத்தில் வீற்றிருக்கும் தந்தை தன்னுடைய இதய சிம்மாசனதாரி குழந்தைகளுடன் இதயத்தில் இருக்கும் விஷயங்களை பேசுவதற்காக வந்திருக்கிறார். அனைத்து குழந்தைகளும் திலாராமின் இதயத்தில் எந்த ஒரு விஷயம் இருக்கிறது என்று தெரிந்திருக்கிறீர்கள்? திலாராம் தந்தையின் இதயத்தில் எப்பொழுதும் அனைவருக்கும் நிம்மதி கொடுக்கும் அந்த மாதிரி இதயமுள்ள குழந்தைகள் இதயத்தில் இருக்கிறார்கள். அனைத்து குழந்தைகளுக்காக தந்தையின் இதயத்தில் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் விசேஷாத்மா, உலகத்திற்கு அதிபதியாக வேண்டும், உலகத்தின் ராஜ்யபாகியத்தின் அதிகாரியாக வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் ஒருவர் இன்னொருவரை விட உயர்ந்த, அலங்கரிக்கப்பட்ட, குணம் நிறைந்த, சக்தி நிறைந்த நம்பர் 1 ஆகிவிட வேண்டும். ஒவ்வொருவரின் விசேஷம் இன்னொருவரை விட அதிகமாக ஈர்க்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். உலகம் அதை பார்த்து ஒவ்வொருவரின் மகிமை பாட வேண்டும். ஒவ்வொரு உலகத்தின் ஆத்மாக்களுக்காக லைட் ஹவுஸாகவும் மைட் ஹவுஸாகவும் இருக்க வேண்டும். இந்த பூமியில் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரத்தின் உயர்ந்த காரியம், உயர்ந்த எண்ணம் மூலமாக சேமிப்பாக இருக்கும் விசேஷங்கள் மற்றும் பொக்கிஷங்கள் அந்தளவு குறைவில்லாமல் இருக்க வேண்டும். அதன் மூலம் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் விசேஷ உலகம் தென்பட வேண்டும். அதை ஒவ்வொருவரும் பார்த்து பார்த்து தன்னுடைய துக்கத்தை மறந்து சுகத்தை அனுபவம் செய்து மகிழ்ச்சி அடைந்துவிட வேண்டும். அனைத்து பிராப்திகளும் நிரம்பிய ஒவ்வொருவரின் ஆன்மீக உலகத்தை பார்த்து ஆஹா ஆஹா என்ற ஆன்மீக பாடல் பாட வேண்டும். இதுதான் திலாராம் பாப்தாதாவின் இதயத்தில் இருக்கும் விஷயம். இப்பொழுது குழந்தைகளின் இதயத்தில் என்ன இருக்கிறது? ஒவ்வொருவரும் அவரவர்களின் இதயத்தை நல்ல முறையில் தெரிந்திருக்கிறீர்களா? மற்றவர்களின் இதயத்தையும் தெரிந்திருக்கிறீர்களா? அல்லது தன்னுடையதை மட்டும் தெரிந்திருக்கிறீர்களா? உங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்யும் போது தன்னுடைய இதயத்தில் இருக்கும் ஊக்கம், உற்சாகம் நிறைந்த விஷயங்களை கூறுகிறீர்கள் தான் இல்லையா? அதில் முக்கியமாக என்ன வர்ணனை செய்கிறீர்கள்? என்ன தந்தை கூறுகிறாரோ அதை செய்து காண்பிப்போம் மற்றும் தந்தைக்கு சமமாக கண்டிப்பாக ஆவோம் என்ற இந்த விசேஷ எண்ணம்தான் அனைவரின் மனதில் இருக்கிறது. அப்படி தந்தையின் இதயத்தில் மற்றும் குழந்தைகளின் இதயத்தில் இருக்கும் விஷயம் ஒன்றேதான். இருந்தும் வரிசை கிரமமான முயற்சியாளராக ஏன் இருக்கிறார்? ஏன் அனைவரும் நம்பர் 1 ஆக இருக்கவில்லை? அனைவரும் நம்பர் 1 ஆக ஆக முடியுமா என்ன? அனைவரும் உலகின் ராஜாக்களாக ஆக முடியுமா அல்லது அதுவும் முடியாதா? ஒரே ஒருவர் மட்டும் உலக ராஜா ஆவாரா அல்லது மற்றவர்களும் அவரவர்களுடைய நேரத்தில் உலகின் ராஜா ஆவார்களா? பிறகு ஏன் நாங்கள் உலக ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் மற்றும் உலகராஜ்ய அதிகாரியாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறீர்கள்? ராஜ்யத்தில் வருவோம் அல்லது ராஜ்யம் செய்வோம். சிலர் செய்பவர்களாக மற்றும் சிலர் ராஜ்யத்தில் வருபவர்களாக ஆவீர்களா அல்லது அனைவரும் செய்பவர்களாக ஆவீர்களா? எப்படி? பிரஜைகளோ இன்னும் அதிகம் கிடைத்து விடுவார்கள். அதற்காக கவலைப்படாதீர்கள். ராஜ்யத்தில் வருவதற்கு மட்டும் இந்தளவு கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறீர்களா? ராஜ்யத்தை அடைவதற்காக இன்றி ராஜ்யத்தில் வருவதற்காகவா? அப்படியானால் அனைவரும் ராஜ்யம் செய்வீர்கள் இல்லையா? ஒவ்வொருவரும் நானோ செய்வேன்,
மற்றபடி யார் வந்தாலும் வராவிட்டாலும் அது அவர்களை பொறுத்தது என்று ஒவ்வொருவரையும் புரிந்திருக்கிறார். ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? ராஜா ஆவதற்கான யோகா கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது ராஜ்யத்தில் வருவதற்கான யோகா கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ராஜயோகிதான் இல்லையா? ராஜ்யத்தில் வரக்கூடிய யோகியாக மட்டும் இல்லைதான் இல்லையா? அந்த மாதிரியே அனைவரும் நம்பர் 1 ஆவீர்களா அல்லது வரிசை கிரமமாகவே இறுதி வரை இருப்பீர்களா? ஒவ்வொருவரும் தனது நிலைக்கு ஏற்றபடி தன்னுடைய கணக்குப்படி நம்பர் 1 ஆக ஆவார்கள் இல்லையா என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். அவர்களை பொறுத்தளவில் அதுதான் நம்பர் 1 கோல்டன் நிலையாக இருக்கும் இல்லையா? அனைத்தையும் விட உயர்ந்த நம்பர் 1 நிலை. அந்த கணக்குப்படி இறுதியில் ஆகியே விடுவீர்கள் இல்லையா? தன்னுடைய கணக்குப்படி சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக கண்டிப்பாக ஆவீர்கள் இல்லையா? முழு கல்பத்திற்குள் அந்த ஆத்மாவின் நம்பர் 1 உயர்ந்த நிலை அதுதான் இருக்கும் இல்லையா? அந்த கணக்குப்படி வரிசை கிரமமாக இருந்த போதிலும் நம்பர் 1 ஆகியே விடுவார்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவர்களுக்கென்ற சம்பூர்ண நிலை இருக்கிறது. எப்படி பிரம்மாவின் முயற்சி செய்யும் மற்றும் சம்பூர்ண நிலை இரண்டையுமே பார்த்தீர்கள். மேலும் சம்பூர்ண நிலை வரை சென்றடைவதினால் என்னென்ன விசேஷங்கள் அவ்யக்த ரூபத்திலும் தனது வாழ்க்கை பங்கிலும் கொண்டு வருவது என்பதை அனுபவமும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி பிரம்மா பாபாவின் சம்பூர்ண நிலை மற்றும் முயற்சி செய்யும் நிலை இரண்டின் வித்தியாசத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதேபோல் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் சம்பூர்ண நிலையின் சொரூபம் இருக்கிறது. அதை அவ்யக்த வதனத்தில் பாப்தாதா தன் எதிரில் வெளிப்படுத்தி பார்த்து கொண்டே இருக்கிறார். மேலும் காண்பிக்கவும் முடியும். அந்த சம்பூர்ண சொரூபத்தை பார்த்து ஒவ்வொருவரின் சம்பூர்ண சொரூபம் எந்தளவு ஆன்மீக பொலிவும் ஜொலிப்பும் நிறைந்ததென்று பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது சம்பூர்ண நிலையை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் அவசியம் அடையவும் வேண்டும். ஆனால் சில குழந்தைகளின் சம்பூர்ண நிலை அருகாமையில் இருக்கிறது. அதனுடைய அடையாளமாக எப்படி பிரம்மா பாபாவை பார்த்திருக்கிறீர்கள்? அவர் எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண நிலை மற்றும் எதிர்கால பிராப்தி, அதாவது ஃபரிஷ்தா சொரூபம் மற்றும் தேவ பதவியின் சொரூபம் இரண்டுமே எப்பொழுதும் அந்த மாதிரி தெளிவான நினைவில் இருந்தார். அதனால் அவர் எதிரில் செல்பவரும் முயற்சி செய்யும் சொரூபமாக இருந்த போதிலும் ஃபரிஷ்தா ரூபம், எதிர்கால ஸ்ரீகிருஷ்ணரின் ரூபத்தை பார்த்தார்கள் மற்றும் வர்ணனை செய்தார்கள். அந்த மாதிரி குழந்தைகளிலும் கூட சம்பூர்ண நிலையின் அருகாமையில் வரும் அடையாளமாக அவர்களும் அருகாமையின் அனுபவம் செய்வார்கள். மேலும் மற்றவர்களுக்கும் அனுபவமாகும். இதுதான் அருகாமையின் அடையாளம். மேலும் சில குழந்தைகளுக்கு இப்பொழுது சம்பூர்ண நிலை தெளிவாக மற்றும் அருகாமையின் அனுபவம் ஆவதில்லை. அவர்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? எது தெளிவானதாக மற்றும் அருகில் இருக்கும் பொருளாக இருக்குமோ அதை அனுபவம் செய்வது சுலபமாக இருக்கும். மேலும் தூரத்தில் இருக்கும் பொருளை அனுபவம் செய்வது அதில் விசேஷமாக புத்தியை ஈடுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதே போலவே அந்த மாதிரி ஆத்மாக்களும் ஞானத்தின் ஆதாரத்தினால் புத்தியின் நினைவு மூலமாக சம்பூர்ண நிலையை ஈர்த்து கடின உழைப்பு மூலமாக அதில் நிலைத்திருக்க முடியும். இன்னொரு விஷயம், அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு தெளிவாக மற்றும் அருகாமையில் இல்லாத காரணத்தினால் சில நேரம் ஆகத்தான் வேண்டும், ஆனால் நான் ஆக முடியுமா என்ற எண்ணமும் மனதில் எழுகிறது. தனக்காக கொஞ்சமாவது வீணான எண்ணத்தின் ரூபத்தில் சந்தேகம் எழுகிறது. இதைத்தான் சந்தேகத்தின் ராயல் ரூபம் என்று கூறுவது. சந்தேகம் சிறிதளவு உணர்வுகள் மாதிரி கூட வந்தாலும் கையை விட்டு சென்றது. ஆனால் நிச்சய புத்தி உடையவர் வெற்றியடைவார். அதில் கனவளவிலான எண்ணம், லேசான உணர்வு மாத்திரமான எண்ணமும் இறுதி வரிசை எண்ணிலிருந்து தூரமாக்கிவிடும். அவருடைய விசேஷ ஸ்வபாவம் சமஸ்காரமாக இந்த நேரம் மிகுந்த ஊக்கம் உற்சாகத்துடன் பரப்பவராக இருப்பார். மேலும் அடுத்த நேரம் தன்மீதே மனமுடைந்து போகுபவராக இருப்பார். வாழ்க்கையில் அடிக்கடி இந்த படி இறங்குவது மற்றும் ஏறுவதிலேயே இருப்பார்.
மனம் குஷியாக இருப்பது மற்றும் மனமுடைந்து போவது என்ற ஏணிப்படி. இதற்கு என்ன காரணம்? தன்னுடைய சம்பூர்ண நிலை தெளிவாக மற்றும் அருகில் இல்லை. எனவே இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வாருங்கள். எப்படி கொண்டு வருவீர்கள்? அதற்கான விதியை தெரிந்திருக்கிறீர்களா? அதுவோ சிரிப்பூட்டும் விஷயம். பாப்தாதா என்ன பார்க்கிறார்? சில குழந்தைகள், அனைவரும் இல்லை, ஆனால் பெரும்பான்மையோர் என்ன செய்கிறார்கள்? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் செல்லமானவர்களாக ஆன காரணத்தினால் அதிகமாக செல்லமாகி விடுகிறார்கள். அதிக செல்லமானவர்கள் ஆன காரணத்தினால் மிக மென்மையானவர்கள் ஆகிவிடுகிறார்கள். மென்மையானவர்கள் என்றால் குறும்புத்தனம்தான் செய்வார்கள். என்ன குறும்பு செய்கிறார்கள்? தந்தை கூறிய விஷயங்களை தந்தைக்கே கூறுவதில் ஈடுபட்டு விடுகிறார்கள். நீங்கள் மென்மையானவராகிறீர்கள், மேலும் எங்களுக்காக நீங்கள் செய்யுங்கள் என்று தந்தையிடமே கூறுகிறீர்கள். சகித்துக்கொள்ளும் சக்தியின் உறுதி குறைவாக இருக்கிறது. சகித்துக்கொள்ளும் சக்திதான் அனைத்து தடைகளிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வதற்கான கவசம். கவசம் அணியாத காரணத்தினால் மென்மையானவர் ஆகிவிடுகிறார்கள். நான் செய்ய வேண்டும் என்ற இந்த பாடம் உறுதியற்ற நிலையில் இருந்து விடுகிறது. ஆனால் மற்றவர்கள் செய்யட்டும் அல்லது தந்தை செய்யட்டும் என்ற இந்த பாடம் மென்மையானவராக்கி விடுகிறது. இதே காரணத்தினால் அலட்சியத்தன்மை என்ற திரைசீலை வந்துவிடுகிறது. மேலும் சம்பூர்ண நிலை அருகிலும் மற்றும் தெளிவாகவும் தென்படுவதில்லை. எனவே 3 உலகங்களில் சுற்றி வருவதற்கு பதிலாக இதே மனம் குஷியடையும் மற்றும் மனமுடைந்து போகும் விஷயங்களில் இதே உலகத்தில் அல்லது இதே ஏணிப்படியில் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். எனவே என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? செல்லமானவர்களாகவோ நன்றாக ஆகுங்கள், ஆனால் அலட்சியம் நிறைந்த செல்லமானவர்களாக ஆகாதீர்கள். அதனால் என்னவாகிவிடும்? தன்னுடைய சம்பூர்ண நிலையை சுலபமாக அடைய முடியும். முதலிலோ தன்னுடைய சம்பூர்ண நிலையை தனக்கு வரனாக பெற வேண்டும். அதாவது எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகம் என்ற வரமாலையை அணிய வேண்டும். அப்பொழுதுதான் பின்பு லக்ஷ்மியை வரனாக அல்லது நாராயணனை வரனாக அடைவீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? உங்கள் அனைவருடைய சம்பூர்ண நிலை முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களை வரவழைத்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது நீங்கள் அனைவரும் சம்பூர்ண நிலையை அடைவீர்களோ அப்பொழுதுதான் சம்பூர்ண பிரம்மா மற்றும் பிராமணர் நீங்களும் கூடவே பிரம்ம தத்துவ வீட்டிற்கு செல்ல முடியும். பிறகு ராஜ்ய அதிகாரியாக ஆக முடியும். நல்லது. அந்த மாதிரி சம்பூர்ண நிலையின் அருகில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு பிரம்மா பாபாவுடன் சம்பூர்ண நிலையை வரமாக பெறக்கூடிய, எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண நிலையின் அனுபவம் மூலமாக மற்றவர்களுக்கும் சம்பூர்ணமாவதற்கான பிரேரணை கொடுக்கக்கூடிய, ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தெளிவுத்தன்மை மூலமாக கண்ணாடி ஆகி சம்பூர்ண நிலையை தெளிவாக காண்பிக்கக்கூடிய, எப்பொழுதும் மனம் குஷியுடன் இருக்கும் அந்த மாதிரி குஷி நிறைந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். டீச்சர்ஸுடன் சந்திப்பு. நீங்கள் தந்தைக்கு சமமான ஆன்மீக சேவாதாரிகள். அப்படி சேவாதாரிகளுக்கு எந்த பரிசு வேண்டும்? எப்பொழுதும் சமமானவர்கள் சந்திக்கும் போது பரிசு கொடுப்பார்கள் இல்லையா? அப்படி சேவாதாரி என்றாலே தந்தைக்கு சமமானவர். தந்தை என்ன பரிசு கொடுப்பார்? அல்லது நீங்கள் கொடுப்பீர்களா? ஞானத்தையோ அதிகமாக கேட்டிருக்கிறீர்கள், முரளியும் கேட்டுவிட்டீர்கள். இப்பொழுது வேறு என்ன மிச்சம் இருக்கிறது? சேவாதாரி பாப்தாதாவின் மிக நெருக்கமான ஆத்மாக்கள். நெருக்கமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதா எந்த பரிசு கொடுப்பார்? சேவாதாரிகளுக்கு இன்று பாப்தாதா விசேஷமாக ஒரு பொன்னான மகா வாக்கியங்களின் பரிசு கொடுக்கிறார். அது என்ன? எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் சுய உற்சாகம் மற்றும் அனைவருக்கும் உற்சாகம் கொடுக்கக்கூடிய உற்சவத்தை கொண்டாடுங்கள். இதுதான் சேவாதாரிகளுக்காக அன்பின் பரிசாகும். இதே பரிசை பின்பு முரளியில் வெளிப்படுத்துவோம். ஆனால்
பரிசோ சிறியதாக நல்லதாக இருக்கும். இன்று முரளி கூற மாட்டோம், ஆனால் சார ரூபத்தில் உற்சாகத்தில் இருப்பதற்கும் மற்றும் உற்சாகம் ஊட்டுவதற்குமான உற்சவத்தை கொண்டாடுங்கள் என்று கூறுகிறோம். இதனால் என்னவாகும்? கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கிறது இல்லையா, அது முடிவடைந்துவிடும். சமஸ்காரத்தை ஒத்துப்போக வைக்கும், சமஸ்காரத்தை அகற்றும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். எப்பொழுதாவது ஏதாவது விசேஷ உற்சவத்தை கொண்டாடுகிறீர்கள் என்றால் அதில் உடலின் நோய், பணத்தின் குறைவு, உறவு தொடர்பின் அனைத்து பிரச்சனைகளும் மறந்துவிடுகிறது. அதேபோல் ஒருவேளை இந்த உற்சவத்தை எப்பொழுதும் கொண்டாடினீர்கள் என்றால் அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைந்துவிடும். பின்பு நேரமும் கொடுக்க வேண்டியது இருக்காது, சக்திகளையும் ஈடுபடுத்த வேண்டியது இருக்காது. அனைவரும் ஃபரிஷ்தா ஆகி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த மாதிரி அனுபவம் செய்வீர்கள். ஃபரிஷ்தாக்களின் கால்கள் தரையில் படுவதில்லை என்ற பழமொழியும் இருக்கிறது. யார் குஷியில் ஆடிக்கொண்டே இருப்பார்களோ அவரை பற்றி இவர் பறந்து கொண்டே இருக்கிறார், இவருடைய கால்கள் தரையில் இல்லை என்று கூறுவீர்கள். அப்படி அனைவரும் பறக்கக்கூடிய ஃபரிஷ்தாக்கள் ஆகிவிடுவீர்கள். எனவே ஆன்மீக சேவாதாரிகள் இப்பொழுது இந்த சேவை செய்யுங்கள். பாடம் எடுப்பது, எடுக்க வைப்பது, கண்காட்சிகள் வைப்பது மற்றும் வைக்கச் செய்வது, மாநாடுகள் செய்வது மற்றும் செய்விப்பது என்று இந்த மாதிரி கடுமையாக உழைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த கடும் உழைப்பை சுலபமாக்குவதற்கான சாதனம் இதுதான். இதன் மூலம் வீட்டில் அமர்ந்தபடியே எப்படி விளக்கொளி மேல் விட்டில் பூச்சிகள் அவைகளாகவே ஓடி வந்து விழுகின்றனவோ அந்த மாதிரி அனுபவம் செய்வார்கள். கடைசியிலும் இந்த கடும் உழைப்பை எதுவரை செய்து கொண்டே இருப்பீர்கள்? இந்த வழியும் இருக்கிறதென்றால் பரிவர்த்தனையாவார்கள் இல்லையா? அப்படி குறைந்த செலவில் மிகுந்த பலன் மற்றும் குறைந்த உழைப்பு வெற்றி அதிகம் என்பதற்கான சாதனம் இந்த பரிசு. பிறகு நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டியது இருக்காது. ஆனால் நிகழ்ச்சிகள் செய்பவர்களாக பலர் பொறுப்பாளராகி விடுவார்கள். அவர்களே உங்களுக்கு அழைப்பு கொடுத்து அழைப்பார்கள். நீங்கள் இப்பொழுது அனைத்து தீதி தாதிகளை திறப்பு விழாவிற்காக அழைக்கிறீர்கள். பிறகு நீங்களும் தீதி தாதிகள் ஆகிவிடுவீர்கள். திறப்பு விழா செய்யும், காட்சியளிக்கும் மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள். அப்படி இது நல்லதுதான் இல்லையா? இதுவரையிலும் கூட பந்தல் போடுங்கள், வழிகாட்டிகளை அழையுங்கள், போடுபவர்களை அழையுங்கள் என்ற இந்த உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நல்லது. இப்பொழுது பரிசு கிடைத்து விட்டது தான் இல்லையா? இப்பொழுது என்ன கொடுப்பீர்கள்? இப்பொழுது ஒரு பொழுதும் உற்சாகத்தை குறைக்க மாட்டோம் மற்றும் மற்றவர்களின் உற்சாகத்தையும் குறைய விட மாட்டோம் என்ற இந்த எண்ணத்தை வையுங்கள். இதுவே கொடுப்பதானது. என்ன ஆனாலும் சரி. எப்படி ஸ்தூல விரதங்களை கடைபிடிக்கிறார்கள்? அதிலேயும் பசி மற்றும் தாகம் ஏற்படும். ஆனால் ஏற்பட்ட போதிலும் விரதத்தை விடமாட்டார்கள். மூர்ச்சையாகி விழுந்தாலும் கூட விரதத்தை விடமாட்டார்கள். அதேபோல் நீங்களும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், யாராவது உற்சாகத்தை அகற்றுபவர் வந்துவிட்டாலும் உற்சாகத்தை இழக்க மாட்டோம், மேலும் மற்றவர்களின் உற்சாகத்தையும் குறைக்க மாட்டோம் என்ற விரதத்தை எடுங்கள். அதிகரிப்போம் மற்றும் அதிகரிக்க வைப்போம். பிறகு எப்பொழுதுமே உற்சவம் இருக்கும், எப்பொழுதும் மகாநாடு இருக்கும், எப்பொழுதும் விழாக்கள் இருக்கும், எப்பொழுதும் அகில உலக மாநாடுகள் நடக்கும். நல்லது. கிடைத்ததும் பரிசு, அதை பெற்றும் கொண்டீர்கள். வேறு என்ன வேண்டும்? நல்லது. வரதானம். குஷியின் கூடவே சக்தியை தாரணை செய்து தடைகளை கடந்து செல்லக்கூடிய தடைகளை வென்றவராகுக. எந்த குழந்தைகள் சேமிப்பு செய்ய தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் சக்திசாலியாக ஆகிறார்கள். ஒருவேளை இந்த நேரம் சம்பாதித்தார்கள், இந்த நேரமே கொடுத்தார்கள், தனக்குள் நிரப்பவில்லை என்றால் சக்தி இருக்காது. கொடுப்பதற்கும் தானம் செய்வதற்கான குஷி மட்டும் இருக்கும். குஷியின் கூடவே சக்தி இருந்ததென்றால் சுலபமாகவே தடைகளை கடந்து தடைகளை வென்றவராகிவிடுவார்கள். பிறகு எந்த ஒரு தடையும் முழு ஈடுபாட்டை தொந்தரவு செய்யாது. எனவே எப்படி முகம் மூலம் குஷியின் பொலிவு தென்படுகிறது,
அதே போன்று சக்தியின் பொழிவும் தென்பட வேண்டும். ஸ்லோகன்: பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக அவற்றை ஆசிரியர் என்று புரிந்து கொண்டு பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है ना. बच्चे कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.